எல்லாருக்கும் வணக்கம். ஏப்பா நீங்க ஆணையே பிடிக்க வேண்டாம். யாருக்குனவே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அவையில பேசுறதுக்கு நேரத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பாதி நேரம் அவங்க சும்மா உட்காந்துருக்காங்க. எந்த ஒரு கேள்வி கேட்கறது, ஏன்னா நேரம் கொடுத்தாலும் அவங்க கேள்வி கேட்க முடியும். அதுக்கே அனுமதி இல்லை. இதுல இன்னும் கூடுதலாக அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீங்க வந்து நியமிச்சு எதுக்கு அந்த அவையில போயிட்டு அலங்கார பொம்மையில உட்கார வைக்கிறக்கா? தேவையில்லாத ஆணி நீங்க பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நறுக்குன்னு தெறிக்க விட்டுருக்காரு இன்னைக்கு தளபதி விஜய் தன்னுடைய அறிவிப்புல. ஸோ இதை பார்த்த உடனே அதை பற்றி மட்டும் பேசணும்னு நினச்சேன். முதல்ல எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். அதாவது இங்கே நிறைய அரசியலை கரைச்சி குடிச்சா அந்த அதிமீறிய புத்திசாலிகள்லாம் தளபதி விஜயில் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு என்னப்பா அரசியலை பற்றி தெரியும், ஒரு 4 படம் கிட்டு கொடுத்துருவோன்னா அவருக்கு அரசியலை பற்றி எதாவது ஆனா கூட தெரியுமா, சும்மா அவருக்குலாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு எவன் விமர்சித்தானோ அவனெல்லாம் வரிசையில் வந்து நில்லு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அவன் நறுக்குன்னு கேட்கணும்னு தோணுது. அதாவது அந்த அளவுக்கு எந்த ஒரு முதிர்ச்சியான அரசியல் தலைவர்களும் கொடுக்காத அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு உரையை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸல் பதிவில். அதை ஃபுல்லாக படித்து பார்க்காமலே நிறைய பேர் கதறிட்டு இருக்காங்க என்ன படிச்சிருக்குன்னு. ஏன்னா உட்காந்து 4 பேஜ் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் படித்து பார்க்கணும். அது இன்னும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பவும் போல இவர் என்ன அவராக வந்து பார்த்தீங்கன்னா இது அவருக்கு என்னன்னே தெரியாது, இது யாரோ ஒருத்தருக்கு எழுதி கொடுத்ததா அவருடைய எக்ஸில் பதில் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் அட்மின் பதிவு பண்ணியிருக்காரு, அவருக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாதுப்பா, அவர் பின்னாடி செயல்படுறாங்களே அவங்க எழுதி கொடுத்ததுப்பா அது அப்படிங்கிற நோட்டை சொல்கிறானுங்க. நான் சொல்கிறேன் சரிப்பா, ஓம்பாறையில யார் வேணா எழுதி கொடுத்துட்டு அந்த இதை, ஆனால் அவர்கிட்ட போய் அவர்கிட்ட படித்து பார்க்காம அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒப்புதல் அளிக்காமல் எந்த ஒரு நியூஸுமே போடுறது கிடையாது. அதுக்கு தனியாக அட்மின் வச்சிருக்காங்க, அது எல்லாருக்குமே தெரியும், ஓகேவா? ஆனால் அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு தான் அதை வெளியிடுவாங்க, சரியா? இது வரைக்கும் சொல்கிறேன் இந்த விஷயத்தில், அதாவது நாடாளுமன்ற தொகுதி மறுசீராய்வு பிரச்சனை இல்லை, இது வரைக்கும் எந்த கட்சியை சேர்ந்த தலைவர்கள் தெளிவான ஒரு வரையை வெளியிட்டு இதில் எங்களுடைய முடிவு இதான், இதாங்க எங்களோட ஸ்டாண்டு அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? ஆனால் தளபதி விஜய் முதல் ஆளாக தன்னுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. அதாவது நாடாளுமன்ற தொகுதி மறுசீராய்வுங்கிறது தேவையில்லாத ஒரு ஆணி, அது வந்து தமிழ்நாட்டுக்கு தண்டனை தான், அதனால ஒரு பயன் கிடையாது மக்களுக்கு அப்படின்னு நறுக்குன்னு சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்கா? ஸோ அதாவது அவர்கிட்ட கேட்காம எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாது. அதாவது ஒரு முடிவு எடுக்கிறதா தலைவன், அந்த தில்லும் துணிச்சல் தான் ஒருத்தருக்கு தேவை. அதாவது எந்த ஒரு ஸ்டாண்டாக இருக்கட்டுங்க, அதில் இந்த வளத்தெல்லாம் வக்கப்படணும்னு பேசாம என்னோட ஸ்டாண்ட் இதுதான் இது அப்படின்னு சொல்லி எப்பவுமே தமிழ்நாட்டு மாநிலங்கள் தமிழுக்கு, அதாவது தமிழ் மாநிலங்களுக்கு உண்டான உரிமையை என்னைக்கு விட்டு விட்டுறக்கூடாது அப்படிங்கிற உறுதியா இருக்காரு. அதைத்தான் அந்த உரையை தெளிவாக விளக்கியிருக்காரு. முதல்ல என்ன பிரச்சனைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். எதுக்காக இந்த விஷயத்துல தடாலடியா தளபதி விஜய் தன்னுடைய அறிக்கையை வெளிப்படுத்துறாரு, அது ஏன் இவ்வளவுக்குள்ள முக்கியத்துவம் கொடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி ஒரு முடிவு எடுக்கணும் இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லி இவ்வளவுக்குள்ள ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கிற பற்றி எல்லா விவரத்தையும் தெளிவாக விளக்க போறோம். அதாவது கேட்டீங்கன்னா, நம்ம நாட்டில் நாடாளுமன்ற தொகுதியில் மொத்தம் 543, இதுல நம்ம மாநிலத்தில் நாடாளுமன்ற தொகுதி வெறும் 39. இதுதான் 2026 வரைக்கும் தொடர போகுது, ஓகேவா? 2026க்கு அப்புறம் மத்திய அரசாங்கம் என்ன முடிவு பண்றாங்கன்னா, இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருக்குல்ல 543, இதை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில், இந்த விகிதாச்சாரத்தை அடிப்படையில் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இன்னுமே கூட்டணும், நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எல்லா கட்சி தலைவர்களையும் கட்சி வேறுபாடு இல்லாமல் இந்த கூட்டத்தை கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்து என்னன்னு தெரிவிங்க, அதை பொறுத்து நம்ம மாநிலத்துடைய ஸ்டாண்ட் என்னங்கிறத நம்ம வைக்கலாம் அப்படின்னு எல்லாத்துலையும் கருத்து கணிப்பு கேட்கறக்காண்டி தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டுறாங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தான் பாஜகவும் நாம் தமிழர் கட்சியை மட்டும் கலந்துக்காம ஒதுங்கிறாங்க. மற்ற எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் இதில் கலந்துக்கிறாங்க. தலைவர் கலந்துக்கலன்னா அவங்களும் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரதிநிதியாக அங்கே கலந்துக்கிறாங்க. ஸோ அதில் தமிழை வெற்றி கழகத்தின் சார்பாக பொதுச் செயலர் ஆனந்த் அவர்கள் இதில் கலந்துக்கிட்டாரு. ஸோ இதில் தான் தளபதி விஜய் அவருடைய ஸ்டாண்ட் என்னங்கிற தளபதி விஜய் தன்னுடைய எக்ஸில் பதிலாக தெளிவாக அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ஸோ முதல்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் வந்து நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் கூட்டணும்? அதாவது யாருக்குனே பார்த்தீங்கன்னா 543 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதை தான் தளபதி விஜய் நறுக்குன்னு சொல்றாரு. திரும்பவும் மக்களுக்கு அடிப்படையில் தான் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்க வந்து அதிகப்படுத்திங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்பவும் வட மாநிலத்திலிருந்து தான் அதிகமான நாடாளுமன்ற தொகுதி உருவாக்கப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே தான் அதிகமான வர வாய்ப்பு இருக்கு. நம்ம மாநிலத்தில் ஏன்னா மக்கள் கம்மி, அதை கம்பேர் பண்ணும்போது, அதாவது வட மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மூலமாகவே எல்லாத்தையும் முடிவு பண்ணுற அதிகாரம் வட மாநிலத்துக்கே அப்படி ஒட்டுமொத்த போது தென் தமிழ்ல அப்படியே அந்த மாநில உரிமையை குறைக்கப்படுது, அவங்க வந்து பறிக்கப்படுது. சுய மாநிலங்களுக்கு ஒரு அதிகாரத்தை தான் திரும்ப இவங்க கேள்விக்குறியாக்குறாங்க அப்படிங்கிற என்ன தளபதி விஜய் தன்னுடைய ஸ்டாண்டை தெளிவாக வெளிப்படுத்திருக்காரு. அதாவது நாம ஒன்று புரிஞ்சுக்கணும், அதாவது யாருக்குனவே நாடாளுமன்றத்தில் இருக்கிற அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவங்க கேள்வி கேட்கிற நேரம் இருக்குல்ல, அது சரியா கொடுக்கப்படுறது கிடையாது, ஒதுக்கப்படுறது கிடையாது. இந்த லட்சத்தில் இன்னும் கூட அதாவது அதிகமான அளவில் நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சு என்ன பண்ண போறீங்க? அது வந்து தேவையில்லாம, அதாவது ஒரு அலங்கார பொம்மையில தான் நீங்க அங்க உட்கார வைக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு தவிர அதனால மக்களுக்கு எல்லளவும் பிரயோஜனம் கிடையாது. இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தினால என்ன பிரயோஜனம் வந்துட போகுது? மக்கள் இதை விட்டுட்டு மக்கள் பிரச்சனைகளை எடுத்து நீங்க வந்து அதுக்கான ஒரு அதுல ஏதாவது நீங்க ஆர்வம் காட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி நறுக்குன்னு கேள்வி வச்சிருக்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு நிலைப்பாடு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ முதல்ல தளபதி விஜய் நிறைய குறிப்பிட்டிருக்காங்க. அது நல்லா உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா இதனுடைய சாராம்சம் என்னன்னு புரியும்.
மத்திய அரசாங்கம் திரும்ப திரும்ப தென் தமிழகத்தினுடைய அந்த மாநிலங்களையே பார்த்தீங்கன்னா குறி வச்சு அவங்கள பலம் இழந்தவங்களா அவங்களால இந்த மத்திய அரசாங்கத்துக்கு எந்த வித ஒரு இது இல்லாமல் பண்ற மாதிரி கட்டமைக்கிறாங்க. அவங்களால புரியும் ஆட்சி அதிகாரமே பார்த்தீங்கன்னா இவங்களால கட்டமைக்கப்படுற மாதிரி அவங்க நாடாளுமன்ற தொகுதி நாடாளுமன்ற உரிமை அதிகமாக வரும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு உண்டான அந்த பலமின்மையை தான் காட்டும். இல்ல அண்ணாமலை அவர் என்ன சொல்றாருன்னா இந்த கூட்டத்தை கலந்துக்கவே இல்லை, அவர் உடனே தடாடியா அவர் உடனே முட்டு கொடுப்பார்ல மத்திய அரசுக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா எங்க மக்கள் தொகை அடிப்படையில் விதாச்சார அடிப்படையில் கூட போகுதுன்னா இப்போ வட மாநிலத்தில் இருக்க எண்ணிக்கையை பொறுத்து அவங்க 80 இருக்கிறது இன்னும் கூட போகுதுன்னா இங்க 39 இருக்கு இன்னுமே கூட போகும். ஸோ ஒரே லெவல் தான் மேட்டு தாகும் அப்படிங்கிறப்ப தன்னுடைய கருத்தை வெளிப்படுறாரு. ஆனா இது அப்படி வராது. ஸோ இங்க என்ன அது வரும்போது தெரியும் இங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அதாவது மக்கள் அடிப்படையில் வட மாநிலத்தில் இன்னும் மேல மேல அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து இங்க கம்மியாக இருக்கணும்னு வாய்ப்புகள் தான் இருக்கு. ஸோ அதனால தான் தேவையில்லாத ஒண்ணு அப்படின்னு சொல்லி இதுல வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துறாரு. ஸோ இதை யாருமே எதிர்பார்க்கல. தளபதி விஜய் தடாவடியா தன்னுடைய ஸ்டாண்ட் என்ன இந்த விஷயத்தில் அப்படிங்கிறது இவ்வளவுக்குள்ள தெளிவா வெளிப்படுத்துறாங்கிறது யாருமே எதிர்பார்க்கல. ஸோ மற்ற கட்சிகளே அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளாகட்டும் பாமக ஆகட்டும் இப்படி ஒவ்வொரு கட்சிகளுமே தன்னுடைய ஸ்டாண்டை தெளிவா வைக்காம அப்படியே ஒரு கொஞ்சம் இந்த இதாவே வைக்கிறாங்க. ஆனா தளபதி விஜய் மட்டும்தான் தெளிவா தமிழ்நாட்டுக்கு இது ஏற்பட்டிருக்கிற தமிழ்நாட்டுக்கு தண்டனை தான், இதனால எந்த ஒரு பிரச்சனை மக்களுக்கு ஏற்பட போறது கிடையாது, தேவையில்லாத ஆணி அப்படிங்கிற மாதிரி தெளிவு வெளிப்படுத்திருக்கு. ஸோ இந்த விஷயத்தை நான் முழுமையா வரவேற்கிறேன். இது சரியான ஒரு முடிவு. அதாவது மாநிலத்தினுடைய வளர்ச்சி அக்கறை கொண்டவங்க இந்த மாதிரி தான் முடிவெடுப்பாங்க. அதாவது ஒரு முதிர்ச்சியான ஒரு தலைவர் ஒரு அரசியல் தலைவர் எப்படி முடிவெடுப்பாரோ அதே மாதிரி தளபதி விஜய் இந்த விஷயத்துல முடிவெடுத்திருக்காரு. ஓகேவா? ஆனா இதை பிடிக்காம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உட்காந்துக்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே உரண்டு எழுப்பாங்களா அந்த மாதிரி உரண்டு எடுத்துட்டு இருக்கானுங்க. அவங்களாம் போகிற போதில் போங்கடா போய் வேலையை பாருங்கடா தளபதி விஜய் அடுத்தடுத்தாப்புல பேர் லெவலில் வளர்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ மத்திய அரசாங்கம் எதுக்காக இந்த விஷயத்தில் இவ்வளோக்குள்ள மும்முரம் காட்டுறாங்க? அதாவது மக்கள் தொகை விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதியில் அதிகப்படுத்தணும் அப்படின்னா உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே. அதாவது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பலமாக இருக்கணும், ஆட்சி அதிகாரத்தில் அப்படி பலம் மிக்கதாக இருக்கணும்னா அதுக்கு நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை அவங்களுக்கு சாதகமாக அதிகமாக வரணும். அது எங்கேருந்து அதிகமாக வரும் உங்களுக்கு தெரியும். வட மாநிலத்தில் தான் பாஜக அதிகமான அளவில் அப்படி எண்ணிக்கை இருக்கு. ஸோ திரும்பவும் கூட்டத்துக்கு என்ன வழி? அதாவது மக்கள் தொகை விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ எப்படி பார்த்தா வட மாநிலம் தான் அதிகமான அளவில் மக்கள் தொகை அதிகமாக இருக்காங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் தான் அதிகமான அளவில் இருக்கு. ஸோ திரும்பவும் மக்கள் தொகை அடிப்படையில் வரும்போது அங்கே இன்னுமே பார்த்தீங்கன்னா அதிகமான அளவில் நாடாளுமன்ற தொகுதியில் கூட்டி நாடாளுமன்ற உறுப்பினரில் அதிகமாக வச்சு தேர்தல் வரும்போது அங்கே அதிகமான அளவில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. எப்படி பார்த்தாலும் அவங்களுடைய என்னவா இருக்குன்னா எப்படினாலும் இந்த தென் தமிழக அதாவது தென் மாநிலங்கள் இப்போ தமிழ்நாடு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஆட்சி அதிகாரத்தை செலுத்த முடியலையா, இவங்க வந்து எப்பவுமே நம்மகிட்ட முரண்டு பிடிச்சிட்டே இருக்காங்க. ஸோ இவங்களை விட நம்ம வட மாநிலத்தில் உள்ளவங்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற தொகுதியில் அதிகம் வச்சிட்டோம் அப்படின்னா இவங்களும் நமக்கு பெருசாகவும் தேவைப்படாது, வந்தா வரட்டும் வரலனாலும் நமக்கு லாபம் இல்லைங்க மாதிரி இவங்களை எண்ணிக்கையை வச்சே நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தில் வலிமையாக இருக்க முடியும். ஸோ அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் தொகை அடிப்படையில் இன்னும் நாடாளுமன்ற தொகுதியில் அதிகப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ இதோடைய சாரசமே அதுதான். அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் பலமா இருக்கிறதுக்கு என்ன உண்டு அதான் பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக இதை பண்றாங்க. அதனால தான் தளபதி விஜய் தடாவடியா தன்னுடைய ஒரு கண்டனத்தை வெளிப்படுத்திருக்காரு. இதனால மாநில நம்ம தமிழ் மாநிலத்தில் தான் இதனால ஒரு தண்டனை. ஏன்னா வந்துன்னா இவங்களுக்கு வலிமை குறைஞ்சிட்டே போகும்ல. இவங்க 39 நாடாளுமன்ற தொகுதி தான் இருக்கு, அங்க யாருக்குமே 80க்கு மேல இருக்கு. இன்னும் மக்கள் அடிப்படை இன்னும் கூட தானே போவாங்க. இங்க என்ன பேருக்கு ஒரு 2 கூட்டம் அங்க 10 கூட்டிடுவாங்க. ஸோ அதனாலதான் இது வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இதே விவரம் புரிஞ்சவங்க இந்த மாதிரி சேர்ந்து எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த கூட்டத்துக்கு வந்து எல்லா கட்சிகளுமே கிட்டத்தட்ட தளபதி விஜய் மாதிரி தான் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவாங்க. ஆனா தளபதி விஜய் மாதிரி தடாலடியா தன்னுடைய முட்டி விதான் சொல்லி தெளிவா யாரும் வெளிப்படுத்தல. எல்லாமே இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சிலாம் திமுக என்ன எடுக்குமோ அதே மாதிரி அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மலுப்பிக்கிட்டே தான் முடிவு எடுப்பாங்க. இதுல எல்லாருக்குமே பாஜகவுக்கு எதிராக தான் முடிவு எடுப்பான்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஏன் நாம் தமிழ் கட்சி கலந்துக்கலாம்னா இப்போ அவரை காப்பாற்றி விட்டதே பாஜக தான் நினைக்கிறேன் இந்த இஷ்யூல. இப்போ கடந்த 2 நாட்களாக சமூக பரவலாக பேசிட்டு இருந்துச்சு அவங்க. ஸோ இதுல தான் நல்ல ஒரு விஷயத்தை நீங்களா புரிஞ்சுக்கணும். ஒரு முதிர்ச்சி இறந்த ஒரு அரசியல் தலைவர் எப்படி நடந்துக்குப்பாரு அப்படிங்கிறத தளபதி விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு. ஏன்னா நாம் தமிழ் கட்சி கலந்துக்கல, பாஜக கலந்துக்கல, திமுக கூட்டுறாங்க அந்த கூட்டம் ஒண்ணு, பாஜக இதுக்கு கலந்துக்கலங்கிறது எல்லாம் தெரியும். நாம் தமிழ் கட்சி கூட கலந்துக்கல. ஆனா தளபதி விஜய் அவர்கள் கலந்துக்கிறாருன்னா அதுதான் ஒரு அரசியல். அதாவது மக்களுக்கான ஒரு பிரச்சனை, மக்களுக்கு அது மாநிலத்துக்கான ஒரு பிரச்சனைங்கும் போது அதுல தடனடியாக தன்னுடைய அறிக்கையை வெளிப்படுத்தணும், தன்னுடைய கருத்தை தான் வெளிப்படுத்தணும். அதுல வந்து நம்ம கலந்துக்கணும். மக்களுக்காக நம்ம ஒண்ணு சேரணுங்க. நம்ம மாநிலம் அப்படி வரும்போது மாநிலத்துக்குள்ள நம்முடைய அரசியல் எதிரி திமுக தான், அது தெளிவாக அழிச்சிட்டாங்க. ஆனா இந்த விஷயத்துல இதுல நம்ம பங்கேற்றுக்கணும். இது வந்து நம்ம மாநிலங்களுக்கான ஒரு உரிமை. இதுவும் தன்னுடைய மாநிலத்தோட உரிமை பறிக்கப்பட போது பலம் குறைய போதுன்னா அதில் நம்மளுடைய கருத்தை ஆணித்தரமா வெளிப்படுத்தணும் அப்படிங்காண்டி தளபதி விஜய் தெளிவா இதுல முடிவெடுத்திருக்காரு. ஸோ அவர் வந்து நம்ம வரவேற்க தான் செய்யணும் இந்த விஷயத்துல. ஸோ இதை தான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அதாவது கேட்டீங்கன்னா பாஜக வந்து ஒரு நல்ல அரசு தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நாட்டுக்கு தேவையான நல்ல அரசு தான். ஆனா அவங்க முழுக்க மாநிலங்களுடைய அந்த சுயாட்சி சுய அதிகாரம் இந்த உரிமைகளை பறிக்கிற மாதிரியே எல்லா விஷயங்களையும் எல்லாத்தையும் கூட்டு வரது நல்லது கிடையாது. அதாவது பல மாநிலங்கள் இணைந்து தான் இந்தியா.
இந்தியாவை ஒரே நாடு ஒரே தேர்தலில் ஒரே அதிபர்களை கொண்டு வருவது எந்த காலத்தையும் ஏற்க முடியாது. ஏன்னா மாநிலங்களுடைய சுயாட்சியும் அவங்களுடைய அதிகாரத்தையும் அவங்க உரிமையிலும் என்னைக்கு விட்டுட்டு கூடாது. ஏன்னா முதல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழன் மாநிலம் அதான் நமக்கு முதல்மை, அதுக்கப்புறம் தான் நம்ம நாட்டு பச்சோட இருக்கணும். ஸோ அதனால இந்த விஷயத்துல தளபதி விஜய் பண்ணது ஒரு சரியான விஷயம், இதை நான் வரவேற்கிறேன். ஸோ இதை பார்த்துட்டு இருக்க தோழர்கள் உங்களுக்கு என்ன தோணுது, இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.